மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. நல்லா வளர்க்கறதுனா என்னென்ன ஃபேக்டர்ஸ்? ஆக்சுவலா குழந்தையை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? அந்த அடிச்சு வளர்க்கறதா அடிக்காம வளர்க்கறதா? அடிக்காம தான் வளர்க்கணும். அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த காலத்தில் அடி வாங்கினேன் பாருங்க, அந்த காலத்தில் என்ன ஒரு அடி அடித்தாங்க எங்கள் அப்பா, அந்த காலத்தில் அந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாது. ஆனால் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதுன்னா அடுத்தது தப்பை பண்ணக்கூடாதுல்ல, நம்ம பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அடுத்த கொஸ்டின் என்கிட்ட எங்கள் பேஷண்ட் மதர்ஸ் கேட்பாங்க, அப்போ நீங்கள் உங்கள் பையனை அடிச்சதே இல்லையா, சொல்லுங்க பாப்பா நீங்கள் அடிச்சதே இல்லையா? இல்லை, தட் ஐ கேன் அக்ரி, நோ. ஏன்னா வந்து அடித்து என்ன போதுங்க, அதுங்க ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. அதனால் let us use the other techniques available. அது என்ன சொல்லுவோம்னா டைம் அவுட் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறது, தென் கட்டிங் டவுன் அதுதான் அவங்களுக்கு உடல் உயிர் பொருள் ஆவி தானே, அதை கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணாலே அவங்களுக்கு அடித்ததை விட 100 சாட்டை அடி கிடைச்ச மாதிரி. ஸோ அதை நீங்கள் அந்த ஆன்லைன் இது பண்ணிங்கனாலே போதும். தட் இட் செல்ஃப் இஸ் த வர்ஸ்ட் இது. அண்ட் பேரண்டிங்கில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங், பெர்மிசிவ் பேரண்டிங், இந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங், இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பட் யூ ஹாவ் டு ட்ரீட் தம் அஸ் அடல்ட்ஸ் ஒன்ஸ் தே பிகம். அண்ட் கம்பேரிசன் கூடவே கூடாது. அவன் போகிறான் பாரு, அவன் உன்னோட எவ்வளோ நல்லா படிச்சிருக்கான் பாரு, அவன் எவ்வளோ நல்லா இது பண்ணுறான் பாரு அப்படின்ற அந்த கம்பேரிசன் வேணவே வேணாம். அதே சமயத்தில் இப்படியும் இட் ஹாஸ் பேக் ஃபயர்டு. ஒரு 10th ஸ்டாண்டர்டில் இவ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, இவங்க தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரப்போகிறாங்கன்னு சொல்லி அதிலே பயந்து படிக்காமல் போன குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது, இந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. எவ்ரி திங் இன் த ரைட் அமௌண்ட். எ லிட்டில் பிட் ஆஃப் லவ், எ லிட்டில் பிட் ஆஃப் அஃபெக்ஷன், எ லிட்டில் பிட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, எ லிட்டில் பிட் ஆஃப் ஒரு கரெக்ஷனல் இது, எ லிட்டில் பிட் ஆஃப் டைம் அவுட் தான். ஆனால் எந்த இடத்துலையும் ஃபிசிக்கல் அப்யூஸே கூடாது. ஐ வில் டெல் யூ ஒன் ஸ்டோரி if I am permitted a story. Right now I am seeing a child ன்னு சொல்ல மாட்டேன், she is in her early 20s and I have to admit her. I have admitted her. And அது எப்படி செட்டப்னா, அம்மா அப்பா ஒரே பொண்ணு, ஒரு 2 அண்ணன் தங்க, இவ வந்து தங்க. இந்த பக்கம் வந்து இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. இவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வளர்க்குறதுல கஷ்டம் இருந்திருக்குது, கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். அப்போது பெரியப்பா வீட்லேயே இந்த பாப்பா வளர்ந்துருக்குது. அவங்க வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு இருக்காங்க. அடாப்ஷனும் அப்படியே போயாச்சு. பட் சம்ஹவ் ஷீ சேஸ், நான் இன்னும் அது வெரிஃபை பண்ணல. அடாப்ட் ஆன டைம்லேருந்து ரொம்ப அப்யூஸ்ன்னு சொல்லிட்டு இமோஷ்னல் அப்யூஸ். ஷீ சேஸ், ஒரு நாள் வந்து தரன்னு என்னை வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு வெளியே விட்டுட்டாங்க. நான் ஒரு 2 மணி நேரம் வெளியே உட்காந்தேன். யாரும் என்ன கேட்கல, ஒன்றும் கேட்கல. அதனால் வந்து அன்றைக்கி நான் அழுதுகிட்டே தான் வீட்டில் இருந்து ஸ்கூலில் இருந்து வந்தேன். அன்னிலேருந்து நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நவ் why is she under my care அப்படின்னா, அதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் யோசித்து அந்த இதெல்லாம் வந்து எனக்கு இப்போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்கள பயாலாஜிக்கல் பேரண்ட்ஸ் வந்து ஃபாதர் பாஸ்ட் அவே, மதர் செட் ஓகே ஐ வில் கீப் ஹர் அப்படின்னு. அண்ட் நவ் ஷீ ஸ்டார்டட், அந்த எந்த அளவுக்கு எனக்கு கோபம் வருது, எந்த அளவுக்கு எனக்கு எது வருதுன்னா, ஷீ ஸ்டார்டட் கட்டிங் ஹர் செல்ஃப். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஷீ இஸ் அண்டர் மை கேர். அதனால் நம்ம த வே வி ட்ரீட் அவர் சில்ட்ரன், அந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த இமோஷ்னல், அந்த ஃபிசிக்கல், அந்த அப்யூஸுன்றது வந்து நம்ம பார்வையில் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். பட் அதை யார் முன்னால் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அதை எந்த அளவுக்கு இது பண்ணுறோம், ஹவு த சைல்ட் டேக்ஸ் இட்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தின் லைன் பிட்வீன் அந்த நார்மாலிட்டி அண்ட். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவங்களுக்கு நான் நம்ப மாட்டேன், நீ இந்த மாதிரி சொல்லுவே ஆனால் கூட்டிட்டு போக மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் இந்த மாதிரி சொல்லுவே ஆனால் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் போகிறாங்க. சில நேரம் அவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம செஞ்சுட்டோம்னாலும் ஒரு எல்லா விஷயமும் லைஃப்பில் பிளான் பண்ணபடி நடக்காது அப்படின்றதும் அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹவு டு ஐ டிஃப்ரென்ஷியேட் தீஸ் டூ? எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் கேட்குறீங்க? குழந்தைங்க கேட்குறது எல்லாமே நம்ம செஞ்சுட்டேவும் இருக்க முடியாது, ஆனால் அவங்கக்கிட்ட அவநம்பிக்கை வராமலும் அவங்கள நம்ம பார்த்துக்கணும். அப்போ இது தேவை. இது இப்போதைக்கு இந்த மொமெண்ட்டுக்கு அந்த இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அது வந்து கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. வந்து கொடுத்துட்டா அதுதான் போக அந்த +1ல் பைக் கேட்டு அழுது அடம் பிடிச்சி பைக்கில் அடிச்சுட்டு போகிறது.
அது இமீடியட் கிராட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்றோம், அது கொடுக்கக்கூடாது. அது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு we try to make them happy and splurge them. அந்த splurge இல்லாமல் எப்போவுமே மேக் ஷுவர் தட் தே அச்சீவ் அ கோல் பிஃபோர் யூ கிவ் them. ஸோ அவங்க தே ஷுட் ஏர்ன் ஃபார் இட். அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா அதை கொடுத்தா தான் அடுத்த இது யூ ஷுட் ஷேர் இட், யூ ஷுட். ஏன்னா we have only one child. நம்மலாம் ரெண்டாவது பத்துட்டு யார் பார்த்துக்கிறது, ஒன்று தான் வச்சுருப்போம், இல்லை வச்சுருக்க மாட்டோம், தட் இஸ் ஓகே. ஸோ அந்த ஒன்றை வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். there are a lot of organizations. அந்த இது வந்து சொல்லணும், அந்த கைண்ட்னஸ், அந்த எம்பத்தி, அந்த கம்பேஷன் அண்ட் அ தேங்க்யூ அண்ட் அ விஷிங், இதெல்லாம் சொல்லணும். ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனில் முன்னால் அந்த கை கழுவுறதுக்காக நின்றுட்டு இருந்தோம் லைனில். அப்போ முன்னால் ஒரு அழகாக ஒரு குட்டி பாப்பா இருந்தது. அப்போது ஷி டர்ன் பேக் அண்ட் ஸ்மைல்ட். ஏதோ கொஞ்சம் அப்படி என்னன்னு கேட்டேன். அது என்னமோ ஒன்றுமே சொல்லலை. அது பார்த்தா அந்த பொண்ணு குட்டி பாப்பா வாயை திறந்து பேசுகிற பேச்சை பார்த்தா இட் வாஸ் லைக் வெரி ரூட். ஒரு ரூடான ஒரு பேச்சு. எனக்கே அப்படியே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. அவங்க அம்மா வாஸ் ஸோ எம்பாரஸ்ட். ஷி வாஸ் எ டென்டிஸ்ட், ஷி வாஸ் எம்பாரஸ்ட். சாரி மேடம், சாரி மேடம். அப்போ எங்கேருந்து அந்த சைல்டு அதை பிக்கப் பண்ணியிருக்கோம்? ஸோ இந்த மாதிரியான சில சர்டன் இதெல்லாம் வந்து கம்ஸ் ஃப்ரம் அப்சர்விங் தான். ஸோ கரெக்ட் த சைல்டு, டீச் த சைல்டு ஸ்லோலி இன் அ வே. அது எங்கேருந்து வரும்னா நம்மக்கிட்ட இருந்தால் வரும். நம்ம யாரையாவது திட்டும்போது அம்மா என்ன சொல்லியிருக்கோம் சண்டையில், நான் எங்கேயாவது ஒழிஞ்சு போகிறேன் அப்படின்வாங்க. நான் செத்து போகிறேன், நான் ஒழிஞ்சு போகிறேன்னுவாங்க. அது பிக்கப் பண்ணும். அது பார்த்துனே இருக்கும், அது பிக்கப் பண்ணும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷனல். நம்மளை பார்த்து தான். அண்ட் இப்போ தான் மிந்த்ரா, அமேசான் அது இது நம்மளும் ரொம்ப ஸ்ப்ளர்ஜ் பண்ணக்கூடாது டிசம்பர் 2. ஸோ தட் சைல்டு வில் லேர்ன் ஃப்ரம் அஸ். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க மேம். ஃபஸ்ட்டு பையன் 11 இயர்ஸ் ஆகுது, பாப்பா வந்து 5 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் கஷ்டத்தை நான் உனக்காக தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நான் இது வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள்லாம் ஒரு பென்சில் வாங்கி எங்கள் அப்பா கொடுப்பாரு, அதை 2ஆக கட் பண்ணி என் தம்பி நானும் அது நேரம் எவ்வளோ தடவை சொல்லியிருப்போம். இப்போ இதான் எடுத்துகிட்டு போவோம், நாங்கள் கேரக்டர் தான் நாங்கள் எழுதுவோம், எக்ஸாம் பேக் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து அப்சாரை இன்னைக்கு எடுத்துகிட்டு வராங்க, நாளைக்கு நடராஜ் எனக்கு வாங்கி கொடு அப்படிங்கிறேன். பென்சில் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கு தம்பி, எதுக்கு திரும்ப வந்து பென்சில் வாங்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அதை கேட்பாங்க, அமைதியாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் திரும்ப அவங்க டிமாண்ட் பண்ணிட்டு தான் மேம் நம்ம கொடுத்துட்றோம்ல. நான் வேண்டான்னு சொல்லுவேன் மேம். அதுதான் அது சொல்ல முடியாமல் நான் வந்து எங்கள் அப்பா வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் நான் இன்னைக்கு அவங்ககிட்ட சொல்கிறேன், நான் கஷ்டப்படுறேன்டா தம்பி, நீ புரிஞ்சு நடந்துக்கோ. அது மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து படின்னு சொன்னதில்லை. ஹோம்ஒர்க் எனக்கு என்னன்னு எங்கள் அப்பா எனக்கு கேட்டதில்லை, நானாக தான் படித்தேன். ஆனால் நான் இன்னைக்கு வந்து உனக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு நான் கேட்குறேன், வா படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி கூப்பிடுறேன். சிலபஸும் மாறிடுச்சு மேடம். அந்த காலத்துலலாம் நம்மலாம் ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணோம். ஐ ரிமெம்பர் டூயிங் மை ஹோம்ஒர்க் வித் இன்ட்ரெஸ்ட். வீட்டுக்கு வந்த உடனே நம்மளா புக் எடுத்து உட்காந்து நம்மளா படித்தோம் சார். இப்போ அப்படி இல்லை. இப்போ பல ஹோம்ஒர்க் இருக்குது, அவங்களுக்கு எந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் த ப்ரெஷர் இஸ் ஆன் தெம். அதனால அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் சில பேரண்ட்ஸ் வந்து என் பையன் 2 மார்க் எப்படி மிஸ் பண்ணாங்க மேம் அப்படின்னு அதுதான் பேரண்டிங் தப்பு. நான் பார்க்குறேன் மேம் அந்த பிரச்சனை வந்து பார்க்குறேன். ஏன்னா முன்னாடி அவங்க போயிட்டு இருக்காங்க, என் பையன் எப்படி மேம் 2 மார்க் மிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. ஆனால் என்னோட ஒரிஜினல் சுச்சுவேஷன் என் பையன் பார்த்து 2 மார்க் தான். நம்ம போய் என்ன என் பையன் எப்படி 98 மார்க் மிஸ் பண்ணா நான் கேட்க முடியாது. ஆனால் வந்து அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் வந்து சரி நம்ம போய் அவங்க கிட்ட என் பையன் எப்படின்னு நம்ம இனிமேல் கேட்க முடியாது. நான் போய் அமைதியாக தான் உட்காந்துருந்தேன். பட் நான் என்ன பிஹேவியரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் ஜட்ஜ் பண்ணிட்டு வந்துட்டேன் மேம். சொல்லுங்க மேடம். நாங்கள் வந்து என் பையன்கிட்டையும் குழந்தைகிட்டே வந்து நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க நான் சொல்லவே மாட்டேன் தம்பி, லாஸ்ட்ல வந்து 40 வாங்கிடு, பாஸ் மார்க் வாங்கிடு. ஏன்னா நீ இப்போ ஸ்கூல் போகிறப்ப உன்னை சேர்த்து விட்டுடலாம், காலேஜ் போகணுன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி வேணும். அதை தான் மேம் நாங்கள் திரும்ப சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் மார்க் வேண்டவே வேண்டாம். அப்படிதான் மேம் நாங்கள் வளர்க்குறோம். ஆனாலுமே பொண்ணு புரிஞ்சுக்கிறா, அவள் சின்ன பொண்ணு, மேபி செகண்ட் சைல்டு ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படி, அதனால அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்டுப்பாப்புல, ஆனால் அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோனில் போகிறாப்புல கேம் விளையாடணும் அந்த மாதிரி தான் மேம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் அத்தாரிட்டிஸுமே வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு சென்சிட்டிவாக மாறணும். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து அந்த நல்லா மார்க் எடுக்கிற பேரண்ட்ஸ் வந்து நல்லா நிற்பாங்க, நல்லா ஒரு வந்தாவாக நிற்பாங்க. அந்த நம்பெல்லாம் இருக்கோம்ல, நம்மளுதுங்க இதே தான் பண்ணுங்க, என்ன பண்ணுறது,
அப்படி கஷ்டப்பட்டு நம்ம போய் அங்கே நிற்போம். அது வேறு வீட்டில் வேறு சொல்லி கூப்பிட்டு போவோம். நமக்கு டியூஷன் எடுக்கும் நம்ம பசங்க. அதை பார் போகிறல்ல அங்கே மிஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா எதுவும் சொல்லக்கூடாது, அமைதியாக போயிட்டு தலை எக்ஸ்ட்ரா என்னை பற்றி எதுவும் கேட்காம வரணும் அப்படின்னு. ஸோ வி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஸோ இன் மை பர்சனல் இது என்ன ஆகுன்னா, எங்கள் ஹஸ்பண்டை தான் கூப்பிட்டு போவோம். அப்பா வந்து வருவார். அவர் வந்து டீச்சர் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறதுக்குள்ள அவர் பெருசாக ஒரு கும்பிடு போடுவார். அதுலேயே மிஸ் வந்து இதுவாகிடுவாங்க. அதனால் அப்படி போயிட்டு அப்படி வந்துடுவாங்க. அதுலேயே வந்து அதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் ஷுட் பி சென்சிட்டிவ். எப்படின்னா ஒரு சைல்டுக்கு தனித்தனியாக அந்த ஒரு குழந்தைய பற்றி சொல்லணும்னா பண்ணணும். ஏன்னா இந்த இதில் கம்பேரிசன்லேயே பல குழந்தைங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இங்கே வந்து அந்த கேமிங் போகிறாங்க, த சைல்ட் ஃபைன்ஸ் வந்து இன்டு த கேமிங் மோடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அந்த ஆன்லைன் பார்க்குறது இது பண்ணுதுன்னா, ஸோ சம் டிஃபிகல்ட்டி வில் பி தேர் இந்த இது அகாடமிக் இது. ஸோ அது என்னன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் மேடம். ஸோ மேபி வந்து யூ கேன் கோ இன் ஃபார் ஒரு அசஸ்மெண்ட் அஸ் வாட் இஸ் ஸ்கில்ஸ் ஆர். அது பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா கவர்மெண்ட் வந்து இஸ் கிவிங் லாட் ஆஃப் இது கன்செஷன் டு த எக்ஸ்டென்ட் வி கெட் ஈவன் அண்ட் 5% எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ இஸ் கிவன் ஃபார் த dyslexic slow learner child and there are lot of syllabus. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஹோம் ஸ்கூலிங் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. NIOS இது இருக்குது, ஹோம் ஸ்கூலிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஸ்கூலில் போய் மற்ற 50 பசங்களோட உட்காந்து 50 பசங்களோட போராடி தான் கற்றுக்கணுன்னுலாம் கிடையவே கிடையாது. இப்போ எந்த ஸ்கூலிங் வந்தாலும் ஓகே. ஸோ அந்த சைல்டுக்கு எந்த ஸ்கூல் ஃபிட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் பேசும்போது சொல்லுவாங்க எனக்கு ஸ்கூலில் அந்த இது வரல, பட் ரைட் நவ் ஐ எம் த மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன், ஐ எம் ஏபிள் டு டூ பெட்டர் அப்படின்றாங்க. ஸோ அந்த சைல்டோட இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். பண்ணிட்டா ஐ திங்க் ஹீல் டெஃபினெட்லி பிக்கப் அண்ட் ஹீல் பி வெரி தேங்க்ஃபுல். ஸோ நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, அப்பா அம்மா அக்கா ஒய்ஃப் என்னோட குழந்தை. ப்ராப்ளம் என்னன்னா மேம், என்னோட குழந்தை வந்து 1 year 5 months old. டூ மச் ஆஃப் பேம்பரிங் பண்ணுறாங்க வீட்டில். எதனா ஒரு சின்ன அடம் பண்ணால் கூட நான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஃபாதர் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. பட் நான் தான் பாட்டி என்ன பண்ணுறேன், குழந்தை அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்தாலே அவங்களுக்கு அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வர மாதிரி பண்ணுறாங்க. அந்த டைனாமிக்ஸ் இருக்கு. ஐ கேன் எம்பத்தைஸ். Dad and mom, because they are more than 70 or 50 now. நான் ஓப்பனா சொல்லிடுவேன். ஸோ எனக்கு அவங்களும் சந்தோஷமா இருக்கணும், அட் தி சேம் டைம் எனக்கு என் பையனும் சந்தோஷமா இருக்கணும். ஐ டோன்ட் நோ ஹவ் டு பேலன்ஸ் இட். ஸோ பாண்டே சார் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் யூஸ்ல. ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டைனாமிக்ஸ் எங்கள் வீட்லேயே இருந்தது. ஏன்னா என் பையன் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட் சொல்லிட்டு எங்கள் அப்பா தூக்கி வச்சு எந்த அளவுக்குன்னா எங்கள் அப்பா போடுற அந்த புக்குக்கான பேப்பர் இது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக போடுவார். நான் போட்டேன்னா அங்கே எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும், அந்த நோட் புக் கவர் அதுலேயே பிரச்சனை வந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். சில சமயம் வந்து அந்த வயசானவங்க சொல்கிறதுல ஒரு சில விஷயம் கரெக்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க அந்த சைல்டு ரேரிங் ப்ராக்டிஸ், பேபி ரேரிங் ப்ராக்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அது நம்ம யங்கர் ஜென்ரேஷன் எடுத்துக்க மாட்டோம். ஒரு சில விஷயம் இப்படியும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படியும் ஒர்க் அவுட் ஆகும். இட்ஸ் அ வெரி தின் லைன். யூ ஹாவ் டு டாக் வித் தெம். ஆனால் 1.5 வயசு தானே ஆகுது. இன்னும் ஹி ஹாஸ் அ லாட் வே டு க்ரோ. ஸோ ப்ராபப்ளி ஹீல் பிக்கப் த ரோல் மாடலிங். நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க இல்லையா, நம்மளை பார்த்து. அண்ட் டெஃபினெட்லி ஆர் பேரண்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஷோ தம் த ராங் வே. கொஞ்சம் பிட் பெர்மிசிவாக இருப்பாங்க. அந்த பெர்மிசிவாக கொஞ்சம் நம்ம we have to keep telling them that it is not good in a nice way without confronting them. Confrontation leads to more problems. So எனக்கு 4 years old baby boy இருக்கான். So the problem என்னன்னா, நீங்க beginning of your talk நீங்க சொன்னீங்க like as a woman நம்ம at a time ஒரு ரோல் தான் மேனேஜ் பண்ண முடியும். So இப்போ ஒரு 4 வயசு குழந்தைக்கு நம்ம இப்போ ஸ்கூல் போறோம் இல்ல ஏதாச்சும் இருக்கிறப்போ he expects mom's care. Like அவங்க வந்து அம்மா நீ வா நீ கூட வா அப்படின்னு. But being a working mom நமக்கு எல்லா டைமும் அதை சாட்டிஸ்ஃபை முடியாது. So sometimes அவங்க என்ன பண்ணுவாங்க, கால் புடிச்சிட்டு அழுவாங்க, மேல வந்து தூங்கணும்னு சொல்லுவாங்க. அப்போதான் நமக்கு ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைம்ல எங்க ஜென்ரேஷனுக்கு 2 ரோலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று வந்து மாமா, பிகாஸ் ஃபார் அ கிட் வந்து பெரிய திங்ஸ்லாம் இல்லை, அவங்களோட உலகத்துல அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்கவங்களோ அவ்வளோதான். ஸோ அவங்க அழுகுறப்போ அம்மா கிட்ட வந்து அழுகுறப்போ பேசிக்கா நம்ம போய் கட்டி பிடிச்சிக்கணும், சாப்பாடு ஊட்டணும். அதை ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்களோட ஏஜ் குரூப்க்கு அவ்வளோதான் அவங்களுக்கு புரியும். அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தா நம்மளோட கெரியர்ல வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஏர்னிங் மணி. அங்கேயுமே நம்ம 3 ரோல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ எங்க அம்மா அப்பா வந்து படிக்கல, ஸோ அவங்களோட ஆஸ்பிரேஷன் என்னன்னா அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சது என் குழந்தை நல்லா வரணும். இப்போ நான் ஒரு பெரிய லேக் சேலரி வாங்குறது சந்தோஷம் இல்லை. லைக் அம்மா எனக்கு இன்னைக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சு அப்படி சொன்னா they will be very happy. ஸோ அவங்களோட லைஃப்க்கு அதுதான் மெயின். ஸோ நான் அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பிகாஸ் அவங்களோட கனவுகளை நான் நிறைவேற்றணும்.
இன்னொன்று எனக்கு சில கனவுகள் இருக்கு, அதையும் நான் நிறைவேற்றணும். இன்னொன்று என் குழந்தைக்காக நாட் லைக் அவங்க கேட்கறதுலாம் வாங்கி கொடுக்கணும், பட் நியாயமா உங்களுக்கு படிக்கணும், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பண்ணணும் அதை நான் கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் எமோஷனலா பேலன்ஸ் பண்றது குழந்தைக்கு எப்படி பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், மதருக்குமே ஸ்ட்ரெஸ் தான். பிகாஸ் நம்ம இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த டைம் தான் நமக்கு ஆஃபீஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கும், ஃபார் விச் நம்ம வந்து ஒரு லைக் ஒரு 1 month நம்ம தூங்காம எல்லாமே பண்ணிப்போம். இட்ஸ் லைக் அ மைல்ஸ்டோன். ஸோ அந்த நைட்ஸ் எப்படி போகும்னா நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஷனா தூங்க முடியாம குழந்தையோட சின்ன ஆசையும் பண்ண முடியலன்னு இருக்கும். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோமே, இது பண்ணியிருந்தா இந்த 3 இதையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கலாம். 3 இது எங்க அம்மா அப்பா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நான் ஒரு நெக்ஸ்ட் ரோல் போயிருக்கலாம், நான் உழைச்சதுக்கான நெக்ஸ்ட் ரோல் போயிருக்கலாம், என் குழந்தைக்கு இன்னும் பெட்டரா ஏதாவது பண்ணிருக்கலாமே. ஸோ இதுக்கு எமோஷனலா மாம்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு See, from you to me to Pepsi CEO and lot of working mothers in this room, அவங்களும் அதான் சொன்னாங்க. ஒர்க் வந்து ஆஸ் அ மதர் வந்து ஐ couldn't do that role as a CEO of Pepsiயோ கோகோ அவங்க இருந்தாங்க. ஸோ ஐ wasn't able to do that ரோல்னு. ஸோ அந்த ரோல் வந்து நம்ம மல்டிபிள் ரோல்ஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி நம்ம வீட்லேயும் இருக்க முடியாது. நம்ம வீட்டில் இருந்தால் ஒழுங்காக இருப்போம், திட்டி இது பண்ணி டிப்ரெஷன் ஆகி கூட இருக்க பார்ட்னரை போட்டு ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணி அதே எப்படி உனக்காக நான் வேலையை விட்டு இருந்தேன், உனக்காக நான் குடும்பத்தை பார்த்துக்கினேன், உனக்காக பண்ணனேன்று. சுதா நாராயணமூர்த்தி இருந்தாங்கன்னா she did it by her choice. she said yes I want to stay homeனு அவங்க இருந்தாங்க. பட் நம்ம முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணுறோம் ஆஸ் அ மாமா, நம்மளே அவங்க இப்போ பிகாஸ் நம்ம வேற ஏதாவது ஒரு பிளேல என்கேஜ் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி கிட் வில் எக்ஸ்பெக்ட் அவங்களுக்கு ஒரு கம்பெனினா அம்மா நீங்க வந்து விளையாடு இல்லை யாராவது வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மளால அந்த டைம்ல முடியாது. ஆப்வியஸ்லி நம்ம மொபைல் கொடுக்குறோம், ஏதாச்சும் பண்ணுறோம். ஆமாம், நம்மளே என்ன சொல்றோம், நீ ரொம்ப மொபைல் பார்க்குற அப்படின்னு சொல்றோம். ஸோ இட்ஸ் லைக் நம்மளே கொடுக்குறோம், செஞ்சுட்டு நம்மளே கிட்ஸ் பார்ப்போம்னா so you have to find some other way to engage the child. But for everything they need has so it is very difficult to like manage all this. It is very difficult. It is very difficult. That is what we are also saying. It is very difficult. You have to find it somewhere other. அப்படி இல்லைன்னா மாமியார் மாமனார் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீட்டில் இருக்கணும். அப்படி இருக்க முடியலையா, அப்போ குழந்தை அழுதுனா கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடலாம். அது முடியாது. So somewhere or the other this fight goes on. As a role, as a daughter, as a wife, as a mother will be going on. It's a myth. I did a talk once about the multiple roles of women. We can never be in that multiple role. That superwoman is a myth. Either one role and the இன்னொரு ரோல் டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகும்போது இந்த இதுவே தான் சொன்னாங்க. அந்த பேத்தி வந்து ரொம்ப ஒரு ஓடிட்டு இருந்தது. கடைசியில் மொபைலை கொடுத்தா. நான் சொன்னேன், அது பாரு நானே ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன் மொபைல் கொடுக்காத குழந்தை கையிலன்னு, நீ போய் இப்படி மொபைல் கொடுத்துருக்க. இல்லையா, அது கொடுத்தா தான் அது உட்காருது, அதனால் அது கொஞ்ச நேரம் சாப்பிட்ற வரைக்குமாவது கொடுக்குறேன், நீ திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை கொடுத்து தான் ஊட்டினா. ஸோ அது சில சமயம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. It goes on. 3 years childோடைய தேடல் வந்து வேறங்க, அதே மொபைல்ல 8 years 10 years childோடைய தேடல் வேற, 18 years childோடைய தேடல் வேற. இப்போ 3 yearsல வந்துட்டு நமக்கு அவ்வளோ இல்லை, சரி ஏதோ ஒரு என்ன சொல்றாங்க ரைம்ஸோ ஏதோ சம்திங் லைக் தட், ஜாக் அண்ட் ஜில் அந்த மாதிரி. 18 yearsல பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் வருது, இல்லை நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் கையில், வந்து இது வேண்டாம், இந்த ஆப் வேண்டாம், இந்த ஆப் வேண்டான்னு. இல்லைம்மா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் சேட் பண்ணேன், இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வேண்டாம்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். பொறுமையாக ஆரம்பிக்கிறோம். நான் பொறுமையாக தான் சொல்லணும், நமக்கு அட்வைஸே வந்து பொறுமையாக தான் சொல்லணும், நாம பொறுமையாக தான் சொல்கிறோம். அதில் இருக்க குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாமே சொல்கிறோம். இதில் ஸ்லோவாக ஆரம்பித்து பியர் குரூப் என்னென்ன பண்ணுதோ நமக்குள்ள நமக்கு தெரியும், நம்ம மாதிரி நம்ம என்வாயன்மெண்ட் இப்படி தான் இருக்குன்னுட்டு. பட் ஆனால் அவங்களோட பியர் குரூப்போடைய திங்ஸ் வந்து என்வாயன்மெண்ட் வந்து பிக்கப் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுலேருந்து சிலது கற்றுக்கணும். அப்போ நமக்கு தெரியும் இது நம்ம கிட்ட இருந்து வரல, இது நம்ம வளர்ப்பு இல்லை அப்படின்ட்டு. இது வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அட் ஒன் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து தெரிய வருது வேண்டாம் இதுன்னுட்டு. அப்போ நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணுறோம், பிள்ளைங்களால எடுத்துக்க முடியும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணும்போது ஆன்லைன் அந்த கேமிங்க்குமே வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி சொல்லுவோன்னா, டக்குன்னு நிறுத்துறது கிடையாது ட்ரீட்மெண்ட்டு. we have to grade it down. கொஞ்சம் கொஞ்சமாக தான். நீங்கள் டக்குன்னு அதை நிறுத்துனீங்கன்னா the child will rebel. அதை ரெபல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அந்த அக்ரெஷனை உங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஒரு கதை உடைப்பாங்க, ஒரு இதை உடைப்பாங்க, என் ஃபோனை தான் உடைப்பாங்க. அதனால் அப்படி கிடையவே கிடையாது. யூ cut it down to an hour, cut it down to hour in the morning and hour in the evening. No, நாங்கள் பார்க்குறது எப்படி கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு அதில் நம்ம அவுட் ஆஃப் வே நம்மளுடைய கல்ச்சர்
பார்க்கக்குள்ளே அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அதை பார்க்கக்குள்ளார இது வந்துட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அந்த பிள்ளைங்க வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பியர் குரூப் இது அவுட் ஆஃப் வேல போகுதுங்க அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஸ்லோவா அதுல இருந்து நம்ம வந்து திரும்பியும் நம்மளுடைய சைட்ல வரக்குள்ள எனக்கு வந்து சயின்டிபிக் மெத்தட்ஸ் எல்லாம் தெரியல மேம். நாம வந்து திரும்ப வந்து ஸ்பிரிச்சுவல் சைட்ல தான் எடுத்து போக வேண்டியதா இருக்கு. மெடிடேஷன், டெம்பிள்ஸ் இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப வந்து நம்ம ஆர்வமா இல்ல வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் சைடும் இல்ல மெடிடேட்டிவ் சைடும் போயிட்டு இருக்கக்குள்ளார ஆஃப்டர் இந்த கோவிட் பீரியட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எவ்ரிதிங் ஹஸ் பிகம் ஆன்லைன். எஜுகேஷன்ல இருந்து டியூஷன், ஃபுட், டான்ஸ் கூட ஆன்லைன் இருக்கு. டெம்பிளுக்கு போறது எல்லாமே இப்ப எல்லாமே ஆன்லைன்லயே பாக்குறோம். பிரதோஷத்துல இருந்து மத்த எல்லா விஷயங்களும் ஈவன் பேங்கிங் இப்ப வெளியே போற விஷயங்களே நிறைய கம்மி ஆயிடுச்சு. சினிமாவுக்கு கூட முன்னாடி எல்லாம் வெளியே போவோம், அது கூட இப்ப இல்ல. இப்ப டெக்னாலஜி எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இதெல்லாம் பண்ணுதுன்றதுக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது. கடைசியா என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, திரும்ப ஸ்கிரீன் டைம் குறைச்சிட்டு திரும்ப லைப்ரரி பழைய பிள்ளைகளை லைப்ரரிக்கு போய் லைப்ரரி செஸ் வாங்கி கொடுத்து திரும்ப மெடிடேட்டிவ் சென்டர். ஆனா அவங்களுக்கு பிடிக்கல. எல்லா பிள்ளைங்களும் அது வந்து ஒரு பிள்ளையும் இல்ல எல்லாருமே ஜென்ரலா ஸ்லோவா திரும்ப மெடிடேட்டிவ் சென்டர்ஸ் விட்டு போயிட்டு இதில் வேணால் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி வேணால் சொல்கிறேன். சில சமயம் வந்து நம்ம அடலசன்ட் கேர்ள்ஸுன்னும் போது எல்லா பேரண்ட்ஸும் காமனாக சொல்கிறது, நான் வயிற்றில் இதை கட்டிட்டு வளர்க்குறேன்னுவாங்க, அதை கட்டிட்டு வளர்க்குறேன் அப்படின்வாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் வந்து சில விஷயங்கள் என்ன ஆகுன்னா, ஒரு எல்லாமே என்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே காலையிலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னும் போது இதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. ஸோ திஸ் கேர்ள் வந்து லைக் த டியூஷன் டீச்சர் ஹூ வாஸ் அந்த டியூட்டோரியலில். ஸோ அதையும் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து தான் சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு ஒன்றும் பெருசாக ஒரு இது பண்ணி சொல்ல, எனக்கு அங்கே போனால் அந்த டீச்சரை பிடிச்சிருக்குது, நல்லா எடுக்கிறாரு, நல்லா இது பண்ணுறாரு. இட் வாஸ் அ பார்ட் டைம். அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதை எடுத்தாங்க. அந்த மாதிரி சொன்ன உடனே அம்மா வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஓவர் ரியாக்ட் பண்ணிவிட்டு, ஐயோ அது எப்படி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் புதுசு, நம்ம குடும்பத்தில் யாருமே இதெல்லாம் பண்ணதில்லை, எங்கள் இதில் யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க, நீ எப்படி இப்படி யோசிச்ச அப்படி யோசிச்சேன்னு உடனே அந்த ப்ரெஷரில் அந்த கேர்ளுக்கு வந்து இது நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ, நம்ம வாழ்க்கையில் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதோ இதுவாகிடுச்சுன்னா அதில் வந்து ஒரு பிரச்சனை வந்து அதில் அழுது அதில் உள்ளே போய் ஷீ ஈவன் ட்ரை டு ஷீ ஹேட் சூசைடல் தாட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னா பயந்துட்டாங்க வீட்டில். இல்லைம்மா நீ எப்படியாவது போமா, ஏதாவது இது பண்ணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் ஐ டெல் ஃபார் த யங்கர் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவேன்னா, அதுவாக விட்டா இந்த லவ் டுடே மாதிரி பிச்சுக்கும். அது நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் வச்சு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும்னா அதுதான் உலகமோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ லவ் டுடே பார்த்த நம்ம ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். பட் தட் இஸ் ஹவ் அடலசன்ஸ் ஆர். ஸோ லெட் தம் பி எக்ஸ்பீரியன்சிங். வந்து இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு கேஸ் ஹிஸ்ட்ரி சொன்னேன்ல, தட் த கேர்ள் டுக் அ கான்ஷியஸ் சாய்ஸ். ஷி வாஸ் இன் அ 20, ஷி டிட் அ சாய்ஸ். வி ஹவ் நோ அதர் ஆப்ஷன் ரதர் தென் பி எ ஸ்பெக்டேட்டர். ஷார்ட் ஃபில்ம்னா பண்ணது அது பெருசாக இது எடுத்து அப்படியா சார்? ஓ ஸோ வி லிவ் இன் அ ஜென்ரேஷன் லைக் தட். One of the challenges that we are facing is any advice that we want to give them. It's a challenge to make them register. So for morning, they want to have things their way all the time. From getting up in the morning to when to eat breakfast, they want to call the shots. So I don't have any issues with his academics or anything. But they want to have their way. If I want to have something now, I want to have now. So everything becomes a battle from morning till night. So in a calm and quiet way, morning and night, and also how do we make them take our advice to them important? This is good for you, this is not okay. How do we make them register? Because if he registers, he will listen. So how do we make them accept what we are saying? அந்த அட்வைஸ் கொடுக்குறோன்றத உட்கார வச்சு சொல்லி அட்வைஸ்ன்னு தெரியாமல் இது பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தே வுடன்ட் பி தே ஷுடன்ட் நோ தட் வாட் வி ஆர் கிவிங். உட்கார வச்சு நம்ம சொல்லி இது பாருப்பா பக்கத்தில் குட் பாய் நீ இப்படி இருக்கியப்பான்னு கம்பேர் பண்ணாலும் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் ஆஸ் ஐ செட் ஏர்லியரில் சில சமயம் ஃபேர்ம் நோ இஸ் அ நோ.
அது எப்படி பசங்களுக்கு தெரியும்னா முதல்ல அம்மா அப்படி தான் சொல்லுவாங்கப்பா, அப்புறம் வந்து காசு கொடுத்துருவாங்க, நம்ம கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், அம்மா குட் மம்மி மம்மி அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம அம்மாட்ட கிடைச்சா கிடைக்காது தான், ஆனால் அப்பா கிட்ட போனால் கிடைச்சிருன்றதும் இருக்கக்கூடாது, அதுவும் இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுவர் போத் ஆஃப் தாத்தா பாட்டிக்கிட்ட போனால் கிடச்சிரும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டைனாமிக்ஸ் அது. ஸோ விச் த சில்ட்ரன் ஆர் வெரி இன்டெலிஜென்ட், they will use it to their fullest. So it's a very tricky world, வேறு வழியே இல்லை கொஞ்சம். பட் நோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இப்போ வந்து அவங்களே வந்து ரொம்ப they are very sharp, they can see an order and and cancel and do that. நமக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அதனால அதெல்லாம் கொஞ்சம் we have to make sure. And as I said, always teach them the other qualities, like taking them out to some organization which is doing good work and make them do some. 9 years is too early, maybe as he becomes older. So when we show the world, he might fall in line with your way of parenting. இப்போ இருக்கிற children எல்லாருமே வந்து they are well versed in expressing their views. இப்போ எனக்கே வந்து 2.5 years old baby இருக்கா. அவ வந்து நான் எப்படி என்னோட தங்கச்சிங்கெல்லாம் பார்த்தேனோ அவங்கள விட இப்போ வந்து they are expressing their views. அவங்க எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம they are expressing. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல உள்ள குழந்தைங்களை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது? ஸ்ட்ரிக்ட் வேல அப்ரோச் பண்ணாதான் நம்ம வந்து கரெக்டா வளர்க்குறோம்னு வந்து அர்த்தமா, இல்ல வந்து நம்ம அவங்க லிபரல் நம்ம வந்து கொஞ்சம் லிபர்ட்டி கொடுத்துட்டு அவங்க போக்கிலே போயிட்டு நம்ம வந்து அணுகுறோம்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இந்த மாதிரி சில்ட்ரனை எப்படி அப்ரோச் பண்றது? பிளஸ் செகண்ட் கொஸ்டின் வந்து இப்போ நம்ம வீட்டுல வந்து அக்கா தங்கச்சியும் கூட பிறக்காத மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிருந்தோம் அப்படின்னா கேர்ளோட வேர்ல்ட்லாம் அவங்களை எப்படி வந்து இப்படிதான் இருக்கும், ஒரு பெண் குழந்தை இவங்களை இப்படிதான் நம்ம வந்து அணுகணும், மீன்ஸ் அவங்களோட தாட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு அப்பாவா எப்படி வந்து ஒரு கேர்ள் சைல்டை வந்து அணுகிறது, அந்த மாதிரி கொஞ்சம் சொன்னாங்க. அப்பாவா எப்படி அணுகிறதுனா, அப்பா வந்து ஜென்ரலாக வந்து கேர்ள் டாட்டர்ஸ் தானே பிடிக்கும். அதில் என்ன, வாட் இஸ் த டவுட் இன் தட் சார்? நான் வந்து அக்கா தங்கச்சி அக்கா அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த கேர்ளோட உலகம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ என்னால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப் ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் வேஸ்ட்டுன்னு போடுவேன், பட் அது அவங்களோட உலகமாக இருக்குது. ஸோ அதை நான் எப்படி அதுக்குள்ளே என்னால் கனெக்ட் பண்ணவே முடியல. A girl's world is very beautiful, sir. We dream, we like, we fantasize as a child. We think of marrying a prince, we think of marrying a king, and we get someone other when we adjust. That is from that is from my point of view. But a girl's child வந்து ஒரு இண்டிபெண்டா, ஒரு திங்கிங் உமனா, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு உமனா, நாட் டு பி கெட்டிங் ஷேம்ட் பை எனி மேன் இன் த வேர்ல்ட், ஒரு ஜெண்டர் ஈக்குவலாக இருக்கிற ஒரு கேர்ளாக வளர்கிறதுக்கான எல்லா வித இதுலேயும் யூ ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட், பி அரவுண்ட் ஹர் வென் ஷி நீட்ஸ் யூ. கமல்ஹாசன் ஒரு இதில் ரொம்ப அழகாக சொன்னார், என்னோட பெண்கள் வந்து நான் உட்காந்து அட்வைஸ் அதெல்லாம் பண்ணதே இல்லை, நான் வந்து ஐ நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் ரெட் இட், ஒரு அங்கே இருப்பேன், அவங்க ஏதாவது ஒரு துயரமான சமயத்துலையோ ஏதோ ஒரு சமயத்தில் என் மேலே சாஞ்சா நான் தோள் கொடுப்பேன், அதுக்கப்புறம் அவங்களாதான் மரம் கிளைகள்லாம் அவங்களாதான் வளரணும்னு. அந்த ஒரு ஃபெசிலிட்டேட்டர் ரோலில் நம்ம இருந்தோம்னா they will come up to us, they should trust us. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய இடத்துல இந்த சூசைட் அட்டம்ப்ட்ஸ் வரும்போது ஒரு சின்ன விஷயம் வந்து இவங்க ஏதோ ஒரு சில்ட்ரன் தானே, we all learn by our experience. ஏதோ I had a child who was doing her medicine, she sent her nude photos to the boyfriend. ஸோ அதை கேட்டோன்னு அவங்க அம்மா உட்காந்தாங்க. தட் வாஸ் இன் அ மொமெண்ட் ஆஃப் இது ஷி டிட் இட். ஸோ அந்த பையன் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு எங்கேயோ அனுப்பலை. சப்போஸ் அதுவே அனுப்பியிருந்தா அது ஒரு பெரிய ஸ்கேம் ஆயிருக்கும், இதுவாயிருக்கும். உடனே வந்து இவங்க இந்த பாப்பாவை பிடிச்சி திட்டிட்டு ஒரு கலாட்டா பண்ணிட்டு இப்படி பண்ணி குடும்பத்துக்கே கெட்ட பேர் இது பண்ணான்னு இல்லாமல் வி அண்டர்ஸ்டாண்ட் சம் ஃபால்ட் ஹஸ் ஹேப்பன், சம்திங் ஹஸ் ஹேப்பன், இனிமேல் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ், திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் கிவ்ஸ் யூ. நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம் அப்படின்ற அந்த உலகத்துக்கு நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த அந்த நமக்கு கையில் எடுத்து 4 அடி கொடுக்கணுன்றதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு நம்ம உட்காந்து அழகாக பேசி அடுத்த தடவை ஸோ ஷீல் கம் பேக் டு அஸ். நம்ம பாதி நேரம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வி ஆர் ஃபேஸிங் நவ். ஸோ ஜஸ்ட் லெட் ஹர் க்ரோ, ஷீல் பி வண்டர்ஃபுல். So I just want to understand the topic first, art of parenting, where I see most of them saying like how to make kids
be good, how to make them mobile free. But I think the parenting has to be evolved within the parents. So it's not advising children how to grow. It's advising parents how to themselves be. It's a daily learning. Yeah, because that's what I see. Like, if you want your kid to be good, first of all, you should be good. If there's a girl child, mother has to be mentor. There's a boy child, father has to be mentor. Because if you see, பொண்ணு அப்பா செல்லும், பையன் அம்மா செல்லும். So that has to be there. But biologically we see, right? Like, எப்போ வந்து ஒரு பொண்ணு அம்மாவை மென்டர் நினைக்கிறாங்களோ, they are 50% success in their life by the time they come to that majority age, right? Is what I see. So what I see is like parent. I have seen a lot of, even Sadhguru has said about the art of parenting. Like, if you want your child to be good, first you correct yourself. If you don't want your child to see mobile phones regularly, first ensure that you don't use mobile phones. Use your mobile phones within your office. Once you reach home, you give books to the students. For example, அந்த மேனேஜர் நம்மள வீட்டுக்கு மெயில் அனுப்ப கூடாது. அப்ப வீட்ல மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம். One or two extra, spend in the office, then come back. So the mobile has become a bit addict. Like, if I need to ask, if I need to know how to cook, I go and check in the Google. Rather, I have my wife, I can ask her. She's a very good cooker. அப்படியா? அப்படியா? ஓ. Good. If my father needs to know how to do a net or RTGS, I go and give him them, go and check in the mobile. But rather, we have to take them on a Saturday and go to the bank, how to do a transaction. Like, we have to, the parents, the father has to be a mentor for the boy child. And like that, a girl has to be, for the girl, mother has to be a mentor for the girl child. So if that happens in the family, then most of the things I think. So what I feel is like parenting is not like giving inputs to children, inputs to mother. So, yeah, thanks. I want to come to the point. I'm not sure whether this question is applicable to you, but generally I want to ask, like, we have a course for BSc Nutrition based in hygiene, right? So why don't we have a course for degree of parenting? Because everything, by the age of 20, and who will be the students? Parents must work la. Online course வச்சிரலாம். After parenting has to come at the age of 18, 19, 20, because that's very, very important age. But what happens is like, we come to know about that only after age of 30, by the time the child goes age 10, right? So we have to groom the child within the age of 10, otherwise it becomes very difficult. So is there a possibility like we can introduce a course in parenting so that தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி எடுக்கணும் சார். அதாவது we live in a different world sir. Now we don't like mother father. அந்த காலத்துல நம்ம பார்த்த மாதிரி mother father childன்றதை விட single parenting, co-parent, partners, living together. So there are lot of relationships and the child will be involved with lot of people. So it's a new world, we are evolving. Globalization has reached us. So வந்து ஒரு மேல் சைல்டு சடனாக வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணுது, திடீர்னு she likes to cross dress அப்படின்னும் போது அந்த குழந்தைய அடித்து உதச்சி இது பண்ணாமல் let her grow. அந்த ஜெண்டர் லிக்விடிட்டி, இந்த ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி இதெல்லாமே இப்போ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் நம்ம பேரண்டிங்காக இருக்கணுமே தவிர ரொம்ப நம்ம இதுவாக போகிறதுன்றது கஷ்டம். இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஆஸ் யூ சே அண்ட் வி லேர்ன் எவ்ரி டே. அவங்களுக்குள்ள பாக்குறாங்க. நாங்க சொன்னாலும் அதை வந்து நீங்க வந்து அம்மா என் ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. இவ சின்ன குழந்தையா இருக்கிறதுனால ஒவ்வொரு சைல்டுக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து சின்னவளுக்கு இருக்கிற டிஃப்ரென்சியேஷனை பெரியவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதை என்ன சொன்னாலும் எப்படி நம்ம இது பண்ணி ட்ரீட் பண்ணி கொண்டு போனாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம மொபைல்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நிறைய வருது, ஸ்டடீஸ்னாலையும் வருது, பர்சனலாகவும் வருது. அதை வந்து சின்னவளுக்கு அவ பார்க்குறது என்னமோ வந்து யூடியூப் கிட்ஸு அந்த மாதிரி இதை தான் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் இவளுக்கு மட்டும் நிறையா மொபைல் கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் மொபைல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்கும் நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ இதை எப்படி சொல்லி புரிய வச்சாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது. இதை நாங்கள் எவ்வளோ சமாதானப்படுத்தி சொன்னாலும் அது நாட் அக்செப்ட். இதனால எங்கள் ஃபாதர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருந்தனால அவருக்கு தலைவலி இல்லை. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து நாங்கள் ரொம்ப அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த எல்டர் சைல்டே கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிள் அடல்ட்டாக இது பண்ணி நீயே பார்த்துக்குமா, நீயே ஒரு நாள் வந்து நீ சொல்லுமா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு விட்டு பார்த்தா இல்லை அவங்க கையிலேயே டிசிஷனை விட்டு பார்த்தா வாட் ஆர் தே டூயிங்? ஃபுல் டைம் மொபைல் தான், ஸ்டடீஸ்
எனி டைம் ஃபுல்லா மொபைலே இருக்க போதும். Then somehow you should create a balance between the younger child and the elder child. அந்த டைம் இது பண்ற மாதிரி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. கரெக்ட். It's a difficult one with the mobile. சிச்சுவேஷன்ல ரெண்டு பேருமே மொபைல் தேவையா இருக்கு. ஓ, ஒரு மொபைல் தான் இருக்கா? நாங்க ரெண்டு ஒரு மொபைல் தான் இருக்கா? the sibling rivalry எப்படி வந்துச்சு கோவிட் டைம்லனா, அவங்களுக்கு வந்து புதுசா சிஸ்டம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு. எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா என் மொபைலை கொடுத்து அதிலே தான் பார்க்க சொல்றாங்க கிளாஸ்னு. சிப்ளிங் ரைவல்ரி வந்துச்சு. அதனால ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஸ்கூல் வகையில பார்க்கும்போது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னு வரும்போது பர்சனலா வந்து ஒரு சைல்டோட இது ஒவ்வொரு டீச்சர் தனிப்பட்ட முறையில சொல்லும்போது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட்டு போகும்போது ரெண்டு பேருக்கும் அட் டைம்ல தான் வைக்கிறாங்க. ஸோ நான் இன்னொரு சைல்டை கூட்டு போகும்போது அவன் என்ன பண்றான், ஓ அப்ப அக்காவுக்கு மட்டும் இந்த மாதிரி இது கம்பேரிசன்ஸ் இருக்கும், இது வர சொல்றாங்க, என்ன பத்தி ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கன்வர்சேஷன் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வருது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து அக்காவை எப்படி பண்றன்னு பார்த்து புரிஞ்சுட்டு நீயும் அது மாதிரி பண்ணுனா அதை அந்த சைல்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அதுலயுமே அவங்களுக்கு அந்த பார்ஷியாலிட்டி டிஃபரன்ஸ். நியூ ஏஜ் சைல்டு becoming independent very early in life. We have to tackle her. கம்பேர் பண்ணாம தான் பண்ணணும். அப்போ அவங்க கிளாஸ்ல இருக்க பியர்ஸ்க்கு தான் பண்ணணும் கம்பேரிசன், நாட் வித் த எல்டர் சிப்ளிங். அதுலயும் சண்டை போடுறாங்க. நான் என்கிட்ட இது இருக்குல்ல, நீங்க ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க? அவங்க பண்றதே தான் நீங்க சொல்றீங்க. ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி சைல்ட் டிஃபர்ஸ். அதை நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இப்படி இருக்காங்க, நான் வந்து நீ அதை தான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு நான் சொல்லல. இதுல இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா ஸ்டில் அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அந்த பிரச்சனை. You have to accept the differences. Hello ma'am, I'm Rajesh from Madambakam. எனக்கு ரெண்டு குழந்தைங்க, ரெண்டு சன் 13 and 11 years old. என்னோட क्वेश्चन என்னன்னா, ஜெனரலா ஒரு விஷயம் பண்றதுக்கு கண்ணா இது கொஞ்சம் பண்ணிடுமா அப்படின்னு சொன்னாக்க they listen to us but they will not react. செகண்ட் டைம் அதே மாதிரி சாஃப்ட்டா சொல்லும்போது they will say yes I will do it. ஆனாலும் செய்யறது இல்ல. இது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் we lose our patience. ஸ்ட்ராங்கா இப்ப பண்றியா இல்லையா அப்படின்னு கேட்டவனு they will do. This is not for all the situation. Many a times they do on the first time itself. அவங்களுக்கு எது இஷ்டமோ சில விஷயம் இந்த மாதிரி இருக்கு. பட் டே பை டே இந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? We don't want to shout and do anything. அப்ப அந்த டாஸ்க் ஏதோ அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். routine task. அதான் போர் அடிக்குது. routine tasks are boring and you have to maybe give it the token economy மாதிரி. இது பண்ணினா இதை வந்து மேபி we can at the end of the week அன்னைக்கு இது பண்ணல, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கேரட் இது பண்ணி தான் கொடுக்கணும். ரொம்ப கொடுத்துறாதீங்க சாக்லேட். இந்த ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பண்றாங்களா? இல்ல ஷேர் பண்ணல, அவனுக்கு செப்பரேட் டாஸ்க், இவனுக்கு செப்பரேட் டாஸ்க். பட் இன்டிவிஜுவலா அவங்க வந்து they are taking it. Maybe that elder can be made to share with the younger one and the sharing என்ற the component வச்சு அந்த sharing the tasks also can be helped இல்ல, so that they may grow up sharing. இல்ல இது எப்படின்னா இன்டிவிஜுவல் டாஸ்க் தான். அவனுக்கு பண்ண வேண்டிய வர்க்க நீ இந்த வர்க் பண்ணுமா, அவனுக்கு தனியா ஒரு வர்க் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் அவன் பண்ணட்டும் நான் பண்றேன் அப்படின்னு ஒரு மீட்டிங், அவன் பண்ணாதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன். சோ இதனால ரெண்டு பேருமே வர்க் பண்ணாம நாங்க தான் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இது வந்து பின்னாலே ஒருத்தர் இருந்து மேக் ஷுவர் தட் தே ஃபினிஷ் த டாஸ்க் அண்ட் ஒரு யூஸ்வலாக வந்து வி டெல் அ டாஸ்க் ஷீட் மாதிரி போட்டு டெய்லி அதில் எழுதி அதை டிக் அடிக்க சொல்லிட்டு அந்த வீக்கெண்டில் எவ்வளோ பேர் ஆன் டைம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவுட்டிங்னு சொல்லிட்டு அதை ஒரு கேரட் மாதிரி இது பண்ணிவிட்டு கட் பண்ணால் மேபி தெல் கம் அரவுண்ட். அது இட் ஷுட் பி தேர் டாக்குமெண்டட். டீச்சரை மாறணும், வீட்டில் மாறணும், டீச்சராக மாறணும். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, இது வரைக்கும் நம்ம அந்த போர்ஷன் டச் பண்ணல. அடாப்டட் சைல்டு இருக்கு, ஆமா ஆமா, அது வந்து ஒரு 13 இயர்ஸ் வரும்பொழுது they are facing ஒரு lot of difference நமக்கு. சரி, ஏன்னா ஆஸ் பர் த லா வந்து நம்ம லீகலா அடாப்ட் பண்ண சைல்ட்னா அவங்க வந்து பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இல்ல அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னு லா சொல்லுது. அப்ப அது சொன்ன பிறகு ஏன்னா அதை சொல்லக்கூடிய ஏஜ் வந்து அடலசென்ட்டா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கிறத வந்து ஒரு ஒரு கவுன்சிலரா நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? அப்போ வந்து
அந்த பேரண்ட் வந்து அதை எப்படி ஹேண்டில், ஏன்னா அவங்களோட ஜீன் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம உடனே நம்ம என்ன நினைப்போம்னா அது வேற ஜீன்ல இருக்காங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறதும், சாதாரணமா திட்டி இருப்பாங்க 10-12 வயசு வரைக்கும் திட்டி இருக்கா, இது அம்மா அப்பா தான் திட்டுறாங்கன்னு இருக்கும். ஆனால் 13 வயசுல அந்த உண்மையை சொன்ன பிறகு அவங்களுக்கு அந்த நடக்கிற சேஞ்சஸ் இருக்குல்ல, அப்ப நீ என்னோட அம்மாவா இருந்தா திட்டிருப்பியா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்குள்ளார ஒரு மாரலே வந்து ஒரு அப்படியே டவுன் ஆகிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இப்ப நம்ம பாக்குறோம். அடாப்ஷன் எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல அந்த 13 to 15, 16ல ஒரு மிகப்பெரிய இது இருக்கு மேம். அதை வந்து ஒரு பேரண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்ல நிறைய குழந்தைங்களும் இதை கூட பார்க்கலாம், இந்த ப்ரோக்ராமை வந்து லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைங்க வந்து எப்படி அதை ஃபீல் பண்ணணும், அந்த ஒரு ரேப்போ இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் எப்படி நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலாக வந்து லீகல் இதுபடி சொல்லனாலும் சின்ன வயசுலேயே வந்து குழந்தைக்கு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே வந்து ஐ ஹவ் ஹேட் சில்ட்ரன்ஸ் மதர்ஸ், நாட் பயாலஜிக்கல் அடாப்டட் மதர்ஸ் வந்து சொல்லிடுவாங்க கிட்ட அரவுண்ட் 9-10. அதாவது அம்மா அப்பா ரொம்ப எஃபர்ட் எடுத்து சொல்லனா கூட சுற்று வட்டாரத்துலேயும் பங்காளியும் சொந்தங்களும் வந்து somehow the news reaches the kid that வந்து ஏதோ நம்ம வந்து do not come from my mom அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துடுது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் ஒரு ரீஅஃபர்மேஷனோ ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் 13 இயர்ஸில் தெரியுமே தவிர அந்த 13 இயர்ஸ் வரைக்கும் அப்படியே இருந்து அப்படியே ஒரு ரெவலேஷன் மாதிரியெல்லாம் வர்றதில்லை நான் பார்த்த வரைக்கும். அண்ட் வந்து ஒரு சில சமயம் வந்து ஸ்கூல்ஸில் சில சமயம் தெரிஞ்சிரும், அந்த மாதிரி வர கிட்ஸும் இருக்காங்க. பட் ஸ்லோலி தே கம் அரவுண்ட் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த மதர் அண்ட் இது. எவ்வளோ தடவை வந்து இப்போ நான் சொன்ன கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஷி டசன்ட் வாண்ட் டு கோ பேக் டு அடாப்டட் பேரண்ட்ஸ், ஷி வாண்ட்ஸ் டு பி வித் த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ். இங்கே வந்து டக் ஆஃப் ஃபார் வேறு, வேணா இந்த அடாப்டட் இடத்துல அப்யூஸ் இருந்தது. பட் அப்யூஸ் இல்லாமல் லவ் அண்ட் வார்ம்த் அண்ட் கம்பேஷன் இருந்தால் டெஃபினெட்லி ஷி இஸ் கோயிங் டு ஷி ஆர் ஹீ வில் பி ரிமைனிங் வித் adopted இது. பட் somehow they get to know. லாஸ்ட் क्वेश्चन சார் கேக்குறாங்க. நான் அட்வொகேட் குமார் சுப்ரமணியன். ஒரு கிளையண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் அடாப்ட் பேரண்டிங் சம்மந்தமாக தான் அதுவும் என்னென்னா, அவரை வந்து பணம் வாங்கிட்டு கொடுக்கலன்றக்காக நைட்டு 11 o'clock நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் உட்கார வச்சு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். பட் மறுநாள் காலையில் டியூட்டி கான்செப்ட் தான் என்கிட்ட சொன்னார், சார் நைட்டு 11 மணிலேருந்து அவங்க பையன் வந்து அழுதுகிட்டே வெளியே நிற்கிறாரு அப்படின்ட்டு. என்னாச்சுன்னா, அவர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக தான் அவர் கடன் வாங்கியிருக்காரு. ஸோ அதை கொடுக்கலன்னு நாங்கள் இது பண்ணிட்டோம். ஸோ அந்த பையன் வந்து என்கிட்ட பேசும்போது, சார் எங்கள் அப்பா எனக்காக தான் வாங்கினார் அது இதுன்றப்போ மைசெல்ஃப் ஃபெல்ட் தட் என் பையனும் இதே மாதிரி இருந்தால் என்ன ஒன்று. இப்போ நீங்கள் புழல் கேஸ் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸுக்கு ரியலைசேஷன் வேண்டாமா? நம்ம இப்படி தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறோம், நாளைக்கு ஏதாவது ஆச்சுனாக்க தப்பு பண்ணல, பிசினஸ்ல வந்து இவ்வளோ பேர் ஏமாத்துவாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதிகம் ஆன்டிசிபேட் பண்ண ஒரு நாளைக்கு அவங்க பேரண்டா இருந்துட்டு சொல்றாங்களே என் குழந்தை என்ன ஆகும்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் யோசிச்சுங்களா, யாராவது ஏமாத்திட்டா இது மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த क्वेश्चन வந்து நான் ஒரு பிசினஸ் பர்சன் கிட்ட கேட்டேன். அவர் வந்து பிசினஸ் லாஸ் இருந்தது. ஸோ அவர்கிட்ட கேட்டான், we learn from our clients. ஸோ அவர் சொன்ன லெசன் என்னன்னா, மேடம் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் எய்தர் ட்ரஸ்ட் தம் 100% இல்லை யூ டோன்ட் ட்ரஸ்ட் தம் 100%. இந்த நடுவில் வந்து இவங்க ஏமாற்றுவாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் காசை பிடிச்சி வச்சு கொடுத்துப்போம், இவங்க ஏமாற்ற மாட்டாங்க அதனால் நம்ம ஃபுல்லாக இது பண்ணுவோன்றது கிடையாது. இட் இஸ் லைக் எய்தர் யூ ட்ரஸ்ட் தம் ஆர் யூ டோன்ட் ட்ரஸ்ட் தம். ஸோ அப்போ இவங்க நம்பிக்கையாக இருக்குன்னு நம்பிக்கையின் அடிப்படையில் எவ்வளோ க்ரோஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏமாற்றுவாங்கன்னு தெரியாமல் ஏமாறுறது தான் சார். அப்படி தானே சார் பிஸ்னஸ் நடக்குது. ஒரு கொஸ்டின் தான், ஆனால் ஒரு கொஸ்டின் ஆகக்கூடாது. கொஸ்டின் தான் பெருசாக இருக்கு சார். சாப்பாடு கிடைக்கும். ஒரு சைல்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேக்குறேன். The crying child always gets attention அப்படினு சொல்லுவாங்க. So it's not necessarily that the crying child is seeking attention. They genuinely have a problem and the parent is split between like அந்த குழந்தைக்கு தான் naturally அந்த குழந்தைக்கு ஒரு problem இருக்குன்றப்போ they go and pay attention to that. In some situations and in my age for example, child is not able to. I'm mature enough to understand that the other person requires that attention. At the same time a person like me feels neglected. So how do I put that forth to my parents? Because sometimes my parents சொல்லும்போது over attention போடுவாங்க, which is sometimes feels not artificial. I don't blame them, but they just trying their best to cope up with the situation. How do I put it to them? How do I convey it to them that I'm going through this, I'm feeling lonely when you're not catering to the other person. At the same time they shouldn't be like, okay, now my center of attention is her.
So how do I explain to them? You have to keep explaining to them. They belong to the previous generation. அவங்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க, வேறு வழியே இல்லை. It is up to us to get telling them that we don't, we are like this, we are the new age child, we talk about all these issues and we feel neglected ன்னு சொல்கிறத அவங்க நம்மளை ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. Thank you. Yes, doctor. Yes, sir. Harish, how are you, doctor? Yes, sir. Actually, in the life skill, value-based education, preparing for competitive world. இதில் இந்த 8 பிரிச்சுக்கிற மாதிரி இந்த பேரண்டிங்ல சைல்டு எந்த இடத்துல எந்த டோசேஜ் எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், இந்த லைஃப் ஸ்கில் வேல்யூ பேஸ்ட் அண்ட் காம்படிட்டிவ்ல எப்போ இந்த டோசேஜ் வந்து காம்படிட்டிவே வேணாங்க, காம்படிட்டிவே வேண்டாம், விட்டுருங்க. எதுக்குங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம், நம்ம அவங்க நல்லதுக்கு தானே யோசிக்கிறோம், நல்லது தானே பண்ணுறோன்றோம். But that itself turns the other way around. So let's not give them the options, let them choose. You can just guide them. அவ்வளோதான். மற்றதெல்லாம் comes from the ஏஜ்ல இருந்து you teach them all the values, be a role model and listen to them. And வந்து life skill education is being now offered in schools also. The compassion, the empathy, the communication, everything is being taught in +1, +2, 8th, 9th இருந்தே பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் மாரல் சயின்ஸ் இல்லை பண்ணணுன்றோம்.